ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? எறா பிரியாணியும் மசாலா முட்டையும் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இலை 2, பட்டை, அன்னாசி பூ, கிராம்பு 2, ஏலக்காய் 1, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு பொரிய விடலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முட்டை மசாலாவுக்கு முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி 2 சேர்த்துக்கலாம், கட் பண்ணி எடுத்ததை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்ச இறாலை சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், காரத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி ரைஸ். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொச்சோடனே ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் மூடி வச்சிடலாம். ஒரு விசில். முட்டை வெந்துடுச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்ல பளபளன்னு வந்திருக்கு. முட்டை மசாலுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வதக்கிட்டு இருக்கேன். முட்டை மசாலும் ரெடி ஆகிடுச்சு. தயிர் பச்சடி, எறா பிரியாணி. பிளேட்டிங் பண்ணலாமா? வெள்ளரிக்காய், எறா பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை மசாலா முட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.